ஒரு புயல்ன்றது 17 அலைகள் வரும், அதுதான் புயல். அது ஒக்கி புயலா இருக்கட்டும், அது வரதா புயலா இருக்கட்டும், எந்த பேராலும் அலைகளை எண்ணணும். அலைகளை எண்ணாதான் அந்த புயலோட தீவிரத்தை நம்ம பார்க்கணும். ஏன்னா இரவுல தான் அவங்க புயலுனா தூக்கமே இருக்காது. ஏன்னா எல்லாரும் பணம் பேங்க்ல இருக்கும். ஆனா மீனவர் இடத்துல வலை போட்டு சொத்துல போடுவாங்க. காலங்காலம் அங்கதான் பாக்குறீங்க. காற்றுன்றது 9. இப்போ நம்ம மான்சூன் டைம்ல இருக்கிறதுனால ஸ்டேட்டா நான் புன்வாடை காத்துல போயிடுறேன். புன்வாடை, நீண்ட வாடை, வாடையரா, நேரியரா, கச்சாயரா, நீண்ட கச்சா, கச்சாங்கோட, நேர்கோட, இப்படி 9 காத்து தான் நம்ம வங்க கடலை சுத்தி கொண்டு இருக்கோம். நீரோட்டன்றது 4. வடக்கிருந்து வரத வன்னியனும், தெற்கிருந்து வரத தெண்டியனும், கறந்து மேல வரத மேமிரனும், மேல இருந்து வரத ஒளினியனும். நீரோட்டன்றது 4. இதுதான் நம்ம பயணிக்கிறோம். 12:30 மணிக்கு தென்னல் வந்திருக்கு. நீங்க டிவில தென்னல் வந்திருக்கு நீ எப்ப பாத்தீங்க? 4 மணிக்கு மேலதான் அவன் கொடுக்குறான் தென்னல் வந்திருக்கு. எங்க நம்ம மகாலிபுரத்துல தென்னல் வந்திருக்கிற ஒரு சூழல். புயல் கரையை கடந்திருக்கு. நாம ராவிலேயே கடவுள், நம்ம இயற்கை கடவுள் நமக்கு இரவிலேயே ஒரு கண்ணளவுக்கு இந்த காத்து கச்சாங்கோட மேல நம்மளுக்கு தென்னல் வருது மின்கூட்டி காட்டாரு. இயற்கை என்னைக்குமே பொய் சொல்ல. யாருக்குமே தெரியாத ஒரு விஷயத்த நான் உடைக்க போறேன். ஏன்னா புயல் எடுத்து மறுநாள் அன்னைக்கே தள்ளம் போத்தையா மீன் ஜாக்பாட். புயல் எடுத்து மறுநாள் தள்ளம் போத்து தையா வருமானம். எவ்வளோ அலைகள் பார்த்துக்கிறோம், எவ்வளோ புயல்கள் பார்த்துக்கிறோம். அம்மா சொன்ன மாரி சுனாமிலாம் நம்ம பார்த்த மீனவர்கள். இதில் நாங்கள் பல இடத்துக்குல நாங்கள் இதையே கண்ணோட்டமாக பார்க்குறோம். அப்போ இந்த மாதிரி சூழலில் அரசு பார்க்குற கண்ணோட்டம் என்ன? செயற்கைக்கோளில் வானிலை ஆராய்ச்சின்னு பார்க்குறது. நல்லா கவனிங்க, வானிலை ஆராய்ச்சியில் கவனிக்கிறீங்க. ஒரு செயற்கைக்கோளில் காற்றோட சூழல், காற்றோட சுழற்சி, காத்தோட அதோட அமுக்கம், இதுவே இவங்க ஒரு டிபார்ட்மெண்ட்டாக வச்சு அது ஒரு பார்க்குற ஒரு பார்வை, அது ஒரு சயின்ஸ். ஆனால் நாங்கள் மீனவர்கள் நாங்கள் பார்க்குற ஒரு பார்வை என்னன்னா, கடலாண்ட போய் உட்காடுறோம், போட்டாண்ட போய் உட்காடுறோம், மரத்தாண்ட போய் உட்காடுறோம், கடலை பார்க்குறோம், காற்றை பார்க்குறோம், கர்சலா பார்க்குறோம், மேலா நீரோட்டை பார்க்குறோம். அப்போ புயல் எப்படியா உருவாகுது? நான் கவனிங்க, எல்லாரும் நம்ம மீனவர்களாக தான் நிறைய பேர் இருக்குங்க. புயல் எப்படி உருவாகுது? நான் அந்தமானில் பார்க்க தேவையில்லை, நான் ஸ்ரீலங்காவில் போய் பார்க்க தேவையில்லை. காற்றுன்றது 9. இப்போ நம்ம மான்சூன் டைமில் இருக்கிறதுனால ஸ்டேட்டாக நான் புன்வாடை காத்தில் போயிடுறேன். புன்வாடை, நீண்ட வாடை, வாடையரா, நேரியரா, கச்சாயரா, நீண்ட கச்சா, கச்சாங்கோட, நேர்கோட, வடமேற, இப்படி 9 காற்று தான் நம்ம வங்க கடலை சுற்றி கொண்டு இருக்கு. இதை பாடத்தில் எந்த பாடத்திலையும் படிக்க முடியாது. இது அப்பா, தாத்தா, முப்பாட்டன், ஒரு விவசாயி ஒரு நிலத்துல எந்த பயிரிடணுன்றது அந்த விவசாயிக்கு தெரியும். ஏன்னா காலங்காலமாக அந்த நிலத்துல உழுந்து நிற்கிறான். அதே மாதிரி தான் நம்ம மீனவர்கள் ஒவ்வொரு இதுக்கும் அதில் பார்க்குறோம். அப்போது அந்த புயல்களில் பார்க்கும்போது காற்று ஆரம்பத்தில் காற்று ஓடையா வயலாக இருக்குது. அதுக்கப்புறம் வடமரியாக போகுது. அதுக்கப்புறம் அம்மா மாதிரி எம்ஆர்சி நகர் பக்கம் குன்னோடையாக போகுது. இந்த குன்னோட காற்று ஒரு நாள் பார்க்கலாம், 2-3 நாள் பார்க்கும்போது அந்த மீனோட கண்ணோட்டம் அது மேலே இருக்க தாட் என்னடா காற்று குன்னோடையாக போகுது, ஏதாவது உண்டாகிற ஒரு சூழலை. அப்போது இந்த காற்று குன்னோடையாக போகும்போது அந்த கடலை, அமைதியாகிற கடலை கொஞ்சம் நகரம், அதாவது கரசலாக தள்ளி கொடுக்கும். அப்போ இந்த எம்ஆர்சி நகர் போகும்போது இந்த குன்னோட காற்று லேசாக சீர்னு போகும்போது கரசலாக வன்னியாக போகுது, மேலா நோட்டம் வன்னியாக போகுது. அமைதியாக இருந்த கடலை ஒரு மட கடலாக இருக்கும், அதுக்கப்புறம் 2 மட கடலாக இருக்கும். அப்போ அந்த காற்று சீர்னு போகும்போது மேகத்தை பார்க்குறான், மேகம் உருவாகி மழையை உருவாகிற ஒரு சூழல். அப்போ மழையை உருவாகும் போது தீவில் ஏதோ ஒன்று நடக்க போகுதுன்றது நம்ம காற்றையே நம்மளுக்கு காட்டி கொடுத்து. இயற்கை என்றைக்குமே பொய் சொல்லாது. அந்த ஒரு சூழலில் அன்னைக்கு 30ஆம் தேதி நைட்டு காலையில் வெடியாகலாம் 4:30 மணி. இங்கே பாருங்க, இயற்கை சூழலில் யாருமே ஏமாத்து, உண்மை என்றைக்குமே மறையாது. மணி 4:30 மணிக்கு காற்று உர காற்று உடைய போகுது. எம்ஆர்சி நகர் நம்ம ஆத்தாண்ட நான் ஒண்டியாக போகிறேன். சயின்ஸுக்காக நிறைய பேர் உலகத்தில் செயற்கைக்கோளை பார்க்கறதுக்கு எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. நான் ஒண்டி அந்த ராவில் போய் அதை படம் எடுத்தேன். ஏன்னா வார்த்தையால் சொன்னால் யாருக்கும் புரியாது. இந்த காற்று எந்த இடத்துல வெள்ளாந்து போகிறது. ஏன்னா ஒரு வெள்ளாந்து போகும்போது அதாவது கச்சாயிரம் மேலே வெள்ளாந்து போனால் தென்னல் வருன்ற ஒரு சூழல். இது காலங்காலமாக பல மீனவர்கள் பார்க்குற ஒரு பார்வை.
இதுக்கு முன்னாடி கொடுக்கற காணல் தான் நல்லா கவனிங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் வெடிய இந்த காணல்ல கொடுக்கும். நீங்க செயற்கைக்கோள்ல பல லட்சம் பேரு வானிலை ஆராய்ச்சின்ற பேர்ல நீங்க பாக்குறீங்க. ஒரு ரேடரை வச்சு அதுல வர்ற காத்துக்களை வச்சு நீங்க கணிக்கிற. நாங்க குறை சொல்ல விரும்பல, சயின்ஸை யாரும் குறை சொல்ல விரும்பல. ஆனா அந்த பார்வை நாங்க காலங்காலமா இதை பார்த்துட்டு இருக்கோம். 125 ஆண்டுகள்ல 25-26 புயல் தான் தமிழ்நாடு கிட்ட தாக்கி இருக்குது. நீயே சொல்ற. அப்ப நம்ம மீனவருக்கு 125 ஆண்டு தான் வந்தாங்களா? நல்லா கவனிங்க. அன்னைக்கு ஆராய்ச்சியில அதுக்கு இருக்கிற காலத்திலேயே மீனவன் நேர போய் கடல்ல போய் மீனை பிடிப்பான், காத்தை பார்த்து மீனை பிடிப்பான், எல்லாத்தையும் கடந்து போயிடுதான் இந்த மாதிரி. அப்ப நான் என்ன சொல்றேன், நித்யானங்கிட்ட என்ன சொல்றேன், அண்ணா தென்னல் வரும், தென்னல் வர லேட் ஆகும். எப்படி அண்ணா தென்னல் வர லேட் ஆகும்னு கேட்குறாரு. அண்ணா காற்று வாடை காற்று அடிச்சிட்டு இருக்குது. இப்போ வாடையிறான் காற்று வரும்போது அந்த தென்னல் வர்றது கொஞ்சம் லேட் ஆகும். அப்படி சொல்லும் போது நான் ராவிலேருந்து தூங்காமல் காலையில் பார்க்கும்போது காற்று நேரியரம் அடிச்சுட்டே இருக்கு. மணி 12:30 மணிக்கு நான் நியூஸ் கொடுக்குறேன். 12:30 மணிக்கு தென்னல் வந்திருக்கு. நீங்கள் டிவியில் தென்னல் வந்திருந்து நீ எப்போ பார்த்தீங்க? 4 மணிக்கு மேலே தான் அவன் கொடுக்குறான் தென்னல் வந்திருக்கு. எங்கே நம்ம மகாலிபுரத்தில் வந்து தென்னல் வந்திருக்கிற ஒரு சூழல், புயல் கரையை கடந்திருக்கு. நாம் ராவிலேயே கடவுள், நம்ம இயற்கை கடவுள் நமக்கு இரவிலேயே ஒரு கண்ணளவுக்கு இந்த காற்று கச்சாங்கூட மேலே நம்மளுக்கு தென்னல் வருது மின்கூட்டி காட்டுறார். இயற்கை என்னைக்குமே போய் சொல்லார். 1ஆம் தேதி தென்னல் வந்தால் கடல், அதாவது ஒரு காற்று, ஒரு குன்னோட காற்று சீர்னு போவோம், கரசலாக ஓடும், மேலா நீரோட்டம் ஓடும், இடியை வர வைக்கும், மின்னலை வர வைக்கும், மழையை பொழிவிக்கும். அப்போ இந்த காற்று, குன்னோட காற்று 100 கிலோமீட்டர் வேகத்தில் இருக்குது. இந்த தென்னல் காற்று இப்படி காற்று சுழறும் போது இந்த குன்னோட காற்று போய் கச்சாயிரம் மேலே போய் அது வேகத்தடையால் வருது. அது புயலாக மாறி காற்றோட வேகம் வருது. அது கரையை வந்து அடையும் போது இந்த ஒரு கெட்டவன் ஒரு நல்லவனோட மோதும் போது 100 கிலோமீட்டர் கீழே போட்டு மேலே 120 காற்று போய் அடைக்க போகுது. ஒரு அலை வண்டியா போகிற காற்றுல தெண்டியா போகுது. ஒரு கடல் இந்த காற்றும் அந்த காற்றும் சுழறும் போது கரசலாக வண்டியா போகிறது தெண்டியா மடிக்கும். ஒரு சூழலுக்கு வருது. அப்போ ஏறி அடங்கி 17 அலைகளை அமைதிப்படுத்து. இது காலங்காலமாக நம்ம 14 மாவட்டத்தில் இருக்கிற அந்த 608 கிராம மக்களும் எல்லாருக்கும் தெரியும் இந்த விஷயம். தென்னெல்லாம் என்னடா புயல் வந்துக்குதே, நம்ம ஜீவா கொடுத்துக்கிறோமே. எந்த கிராமத்தில் போய் பார்த்துருந்தா அவன் 2 நாள், அதாவது எப்போ நான் சொல்ல வேண்டிய விஷயம், யாருக்குமே தெரியாத ஒரு விஷயத்த நான் உடைக்க போகிறேன். ஏன்னா புயல் எடுத்து மறுநாள் அன்னைக்கே தள்ளம்போது ஐயா மீன் ஜாக்பாட். புயல் எடுத்து மறுநாள் தள்ளம்போது ஐயா வருமானம். புயலெல்லாம் எடுத்துட்டு 3 நாள் எடுத்துட்டு பிறகு 3 நாள் அரைஞ்சிட்டு பிறகு அந்த சூழல் மாறிடும். இது மீனவனுக்கு மட்டும்தான் தெரியும். அன்னைக்கு மறுநாள் ஏன் தள்ளுறான்? ஏன்னா அந்த புயல் எடுக்கும்போது அந்த இடியும் மின்னலம் கொடுக்கும்போது எல்லா மீனும் மேல் மேசில் இருக்கும், மேலே தான் மேயும். தண்ணி கல்வாடாக இருக்கும், எப்போ மேலே தான் இருக்கும். அன்றைக்கி இருக்கிற கை மரத்தில் வலை விடும்போது மரத்து நேரி ஏற்றிட்டு வீடை வந்து அடையும். இந்த 8 நாள் வருமானம் இல்லாதனால இந்த 3 நாள் சம்பாரிச்சாலே அது சரி கட்டலாம். அதனால தான் நாங்கள் சொல்கிறது. இந்த மாதிரி ஒரு சூழல் அரசு கொட்டு எடுத்துகிட்டே இருக்குது. ஆனால் இது ஒரு மெத்தனமாகவே இருந்துக்கின்னு எங்களுக்கு அறிவிருந்தும் இவ்வளோ திறமை இருந்தும் எங்களோட அறிவை பார்க்கறது இல்லை. இந்த ஒரு வருத்தத்தில் 3 நாள் நம்ம தொழிலை இழந்துட்டு இன்னைக்கு இந்த சூழலில் இருக்கோம். நன்றி.